குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக ஒரு சிக்கன் ரோல் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக். நான் வந்து ஆஃபீஸில் வந்து நல்லா பசி. ஸோ வந்த உடனே இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து சிக்கன் பாயில் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் இருந்தது, அதை நறுக்கிட்டேன் சாப்பரில் போட்டு. வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கு பிறகு 2 1 இன்ச் சைஸில் இஞ்சி, பிறகு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில், ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்து இந்த மாவு பண்ணிடுறேன். இது எப்படின்னா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், கை வச்சு இந்த பவுலை நான் டுவர்ட்ஸ் த ரைட் டைரெக்ஷன் திருப்பி, அதுக்கு பிறகு லெஃப்ட் சைட்லேருந்து என் கையை வந்து லெஃப்ட் டைரெக்ஷன்லேருந்து இப்படி சுற்றி இந்த மாவை பஞ்சிருக்கேன். நான் நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை நான் வந்து 3 நிமிஷத்துலேயே பஞ்சிட்டேன். ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் டயர்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ரெசிபி, சின்ன சின்ன ஹேக் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ரோட்டி மேக்கர் ரெசிபி, ரோட்டி மேக்கரில் நான் எப்படி என் சாப்பாடு பண்ணுறேன் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாட்டி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு பண்ணிருந்துச்சுல, இந்த மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெல்லிசாக தான் பண்ணிடணும். ரொம்ப வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. எவ்வளோ மெல்லிசுனா நீங்கள் இந்த மாவில் தொட்டி எடுக்கும் போது இந்த மாவு உங்கள் கையில் ஒட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை நல்லாவே பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொட்டி மேக்கர் மெஷினை வந்து கரெக்டாக 1 நிமிஷம், ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அது ரொம்ப சூடு இருந்தால் நீங்கள் ரொட்டி மேக்கரில் அந்த ரொட்டியை வந்து பஞ்ச் பண்ணும்போது, மாவை பஞ்ச் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி கிழிஞ்சிரும். சூடு ரொம்ப எக்ஸஸ் ஆயிரும். அதனால தான் ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சூடு பண்ணாலும் போதும். இல்லைனா நீங்கள் சேஃபர் சைடுக்கு 1 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் அதை சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண பிறகு நீங்கள் அந்த சின்ன சின்ன பால்ஸ் பண்ணுங்கள். கையில் எண்ணெய் தடவி மாவை வச்சு சின்ன சின்ன பால்ஸ் பண்ணி அதை கையை வச்சு லேசாக அழுத்தி திருப்பி நீங்கள் இந்த ரொட்டி மேக்கரில் வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்ஸில் போட்டுகிட்டே அதை வச்சுருங்க. அது வந்து ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரொம்ப எண்ணெயும் இருக்காது. இதில் மாவில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரொட்டி வரும், சாஃப்டாக வரும், நல்ல டேஸ்டியாக வரும். ஸோ அதனால தான் ரொட்டி மேக்கரில் பாருங்கள், நான் ரொம்ப சீக்கிரமாக அதில் பஞ்ச் பண்ணிட்டேன். அது பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் பக்கத்தில். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னா, இதில் தவாவில் பாருங்கள், நான் இப்படி தான் போட்டுகிட்டே இருப்பேன் சைடு பை சைடு. ஸோ இது போட்டுட்டு இருக்கும் போதும் பாருங்கள், நான் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லாவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு எவ்வளோ அழகாக பொங்கி வருது பாருங்கள். இப்படி தான் இதில் பேட்டர்னில் பண்ணணும். நீங்கள் ஒரு ரொட்டி மேக்கரில் நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட 1 மினிட் 30 செகண்ட் வரைக்கும் சூடு பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு அதில் அந்த சூடுலேயே நீங்கள் 5 இது பஞ்ச் பண்ணிடலாம். ஓவர் சூடு ஆகிட்டுன்னா உங்களால் ரொட்டி பஞ்ச் பண்ண முடியாது. ரொட்டியில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு தழும்பு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. 5 பஞ்ச் பண்ணிங்களா, திருப்பி ஆன் பண்ணுங்கள். திருப்பி அதை வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு இதில் தவாவில் போட்டுட்டு இல்லைன்னா பிளேட்டில் போட்டு பஞ்ச் பண்ணி வைக்கலாம். ரோட்டி மேக்கர் பற்றி கொஞ்சம் அந்த டாக்டிஸ் தெரியணும். உங்களுக்கு ஏதாட்டி டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, டக்குன்னுட்டு இந்த ரெசிபிக்கு வந்துடும். அந்த நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே இந்த கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வசிக்கிட்டேன். ரொம்ப எண்ணெய் போடல. அதுக்கு பிறகு அதில் நான் இந்த சிக்கனை வந்து ஆற வச்சு ஸ்ட்ரெட் பண்ணி திருப்பி வந்து அதை என்ன செஞ்சுட்டேன், இதில் போட்டு நல்லா வசிக்கிட்டேன். இந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது, பச்சையாக சாப்பிட கூட வேண்டாம். நம்ம நல்லா வசிக்கிட்டேன். இதில் சிக்கன், பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைக்கூடு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டிருந்தேன்னா அதுக்கு பிறகு நீங்கள் இதில் பிளாக் பெப்பர் பவுடரும் சால்ட்டும் காயும் அவ்வளோதான் போடணும். பஸ் இந்த ரெசிபி தயாராகிட்டு. உங்களுக்கு ரொம்ப மசாலாவும் போட தேவையில்லை. நல்ல டைஜஸ்டும் ஆகும், நல்லாவும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பிள்ளைகளுக்காக டேஸ்ட்காக நீங்கள் பட்டர், ஒரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். உங்களுக்கு வேண்டான்னா அது ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், ஒரு ரோட்டியில் வந்து நான் மியானிஸ் தடவிட்டேன். அதுக்கு பிறகு வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் தக்காளியும் வெட்டி வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு இந்த சிக்கனை இது உள்ளே போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த வெங்காயம், தக்காளி பூ வச்சு மியானிஸ் தடவி, இந்த பாருங்கள், ஒன்றில் சீஸ் போட்டேன், ஒன்றில் சீஸ் போடல. போட்டுட்டு இது இப்படி தான் நான் காட்டுற மாதிரி தயார் பண்ணி என் பொண்ணுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பற்றி எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், என் பொண்ணு இது சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் பிடிச்சிருக்குன்னுட்டு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். பாய்.